பார்த்தீங்கன்னா 4 players கேம் தான் விளையாட போகிறோம். கூட யாரும் இல்லைனா நான் ரோபோட் கூட தான் விளையாடுறேன். 1 player கேமாக. இப்போ என்ன கேம் விளையாடுறதுன்னு தான் தெரில, நான் தான் தள்ளிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க என்ன கேம் விளையாடுறதுன்னு பார்ப்போம். இது விளையாடலாம். மீடியம் ஹார்ட் ரொம்ப கஷ்டம். மேலெலாம் பண்ணுறேன், கீழே தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். லாஸ்ட்டில் நான் பாயிண்ட்ஸ் அடிக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா 3ல் இருக்கும். த்ரீ இங்கே இருக்கா? 8 करो हरे பாய். நான் இப்போ பண்ணுற மாதிரிங்க சூப்பராக இருக்கும், கரெக்டாக வந்துடும். 4 இங்கே இருக்கா? என்னடா புரிஞ்சிச்சு. 3 எங்கே வச்சுட்டு 4 எங்கே வச்சுட்டு ஓகேவா? அதுக்கு தச்சு இப்படி போட்டு அப்படியே கீழே வந்துடணும். அதுக்கப்புறம் இதை கீழே தள்ளிட்டு இதை தள்ளி இப்படி வச்சுக்கணும். இப்படி. அதுக்கப்புறம் இது ஈஸி தான், எனக்கு நல்லா சூப்பராக தெரியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை இப்படி தள்ளிட்டு இப்படி 4 3 எப்படி இப்படி நீங்களும் அந்த கேமில் பண்ணி பாருங்கள், சூப்பராக கரெக்டாக வரும். என்னடா இது இப்போ என்ன பண்ணணும்? 4 5 எங்க 5 6 எங்கடா? லாஸ்ட்டில் இருக்கு. என்னடா இது 6. வீர அந்த வாழ்க்கை சுந்தரிதாடா, வீர வாழ்க்கை சுந்தராடா, வீர சுந்தரிடாடா, வீரன் ஆதி வீர தீசி தான். இப்படி பண்ணணும். வீர அந்த வாழ்க்கை சுந்தரிதாடா. இது என்னது? தப்பு வந்து 6 தான் உள்ள போகணும். புரிஞ்சிச்சு எனக்கு. இப்படி போட்டு இப்படி நான் கரெக்டு. அடுத்தது 13 இல்லை 13 கீழே 8 பாடி. ஓகே புரிஞ்சிச்சு. அப்படியாச்சா? இப்படி அப்புறம் இப்படி அவ்வளோதான். இது 9 எங்களோட 9 இப்படி இருக்கு. இங்கே போட்டு இப்படி 10 இங்கே இருக்கா? 10 11 இங்கே இருக்கா? இதாங்க கஷ்டமே. ரொம்ப கஷ்டம்தான். வெயிட் करो. இப்படி இல்லை, அந்த சைடு. இருங்க. என்னடா இது? இப்படி இல்லை, இப்படிதான்.
தப்பு அங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு இப்படி போயிடுவோம். அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் வருங்க போட்டு இப்படி போட்டு பாருங்க த்ரீ வந்துச்சு. இப்படி போட்டு இப்படியா சொல்லுங்க பண்ணிடுவோம். பண்ணுவேண்ணா இதை தள்ளிடுவோம். இதை தள்ளிட்டு இப்படி என்னடா அது மீடியம் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி எனக்கு. கண்டுபிடிச்சிட்டேன் மாறிடுச்சு. சீட் கொண்டு போகணும். அதான் கஷ்டம். ஆனால் நம்ம வேறு கேம் விளையாடுவோம். அவங்க இருங்க விளம்பரமா ஆடு ஸ்லோவாக போகுது. ராங் வந்துச்சு. நல்ல வேலை. இதெல்லாம் நாங்கள் ஃபைட் வேணாம் ஃபுட்பால். நீ ஒன்று போதும். கட்டையா போதும். ஃபோனை வச்சுக்க. மூத்தா பேருந்தா வம்பு. இங்கே பாரு சொல்கிறத கேளு. மிஸ் பண்ணிட்டோமே. இந்த வாட்டி ஃபைட்டு வாங்க விளாடலாம். அம்மிக்கினே இருப்பேன். அம்மிக்கினே இருப்பேன். போட்டு ப்ளூ காலி போட்டு உள்ளுது. யார் மண்ணெல்லாம் பட்டுச்சுன்னா என்ன ஆகிறது தேங்காய் அவுட். இப்போ ஸ்பேஸா அப்படி இது வரும். ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஆச்சு என்ன பண்ணுறது பாடுறா போடு. நெக்ஸ்ட் நல்லா விளாடலாம். இது விளாடலாம். எப்போ ஆடணும் ரொம்ப கஷ்டம். நான் தானா போடுவோம். போடுறா சூப்பர். இப்படிதான். ஆனால் போடு போடு எங்கள் கை வைப்போம். போடு போடு போடுறா எங்கே வைப்போம். வைப்போம் அது போட்டுரும். இதே சொன்னால் போட்டோம் தெரியும். போடுவேன் அவ்வளோதான்.
இங்கே விடுவேன். ஆமாம் ஈஸி இதுனா, இந்த கேம்னா ஈஸி. ப்ளூ பாருங்க, நான் தான் வின்னு. 15 பாயிண்ட்ஸு போடு. நான் தான் வின்னு. எப்படி நல்லா இது எல்லாம் பேடாக போட்டுருக்கானுங்க. ராங்கு நல்லா வந்துச்சு. இப்போ நல்லாலாம் த்ரோ பண்ணலாம். அது எனக்கு என்னதுன்னு தெரியாது. ஐயோ ஓ புரிஞ்சிச்சு. இப்போதான் புரிஞ்சிச்சு. பாம்பு கேம் விளையாடுவோம். சுற்றினே இருப்போம். ஒரு பாயிண்ட். எப்படியும் வந்தாங்க நான் ஃபாலோ பண்ணினே வின்னு போடு. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ ஒரு கேம் போடுவேன், அதிலலாம் அவன் ஜெயிக்க முடியுமா தெரில. ஆடாடா போட்டுருக்கானுங்க. எப்போ அடி வந்துடுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது போடு. போட்டுருவானா? போட முடியல. 2 பாயிண்ட் எனக்கு. இப்போ 2 பாயிண்ட்டு. எனக்கு 3 பாயிண்ட். டக்குன்றா வேறு. போட்டான். அவனுக்கு 4 பாயிண்ட்டு. போட்டுறாத போடல. 4 பாயிண்ட் போட முடியாது. அவனுக்கு 5 பாயிண்ட், இப்போ எனக்கு 5 பாயிண்ட். வேறு போடு 5. இவனால் போட முடியாது. போட்டாங்க 7. காற்றுலாம் ஈஸி தான். 6 போட்டுருவானா? போட்டான் 8. ஆமாம் வின்னு. ரோபோ தான் வின்னு. சரி, இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. இதோட பார்ட் 2 வேணும்னா இந்த பார்ட் 2 வேணும்னா 100K ஆச்சு. 100 லைக்ஸ் வரணும். ஓகேவா? பாய்.